கங்கா கிட்ட காவேரி எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுறாங்க. அதனால கங்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. "என்னடி சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கா?" அப்படின்னு. "ஆமா அக்கா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா. அந்த பொண்ண எப்படி கூட்டின்னு வரணும்னு தெரியல. என்னதான் நீ முடிவு எடுத்திருக்க? அந்த பொண்ண கூட்டின்னு உன் புருஷன் கூட சேர்த்து வைக்க போறியா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. "வேற என்னதான்க்கா நான் பண்றது? என்னடி நீ இப்படி நினச்சிட்டு இருக்க? நல்ல காலம் நீ எதுவுமே செய்யல. அதுவரைக்கும் ரொம்ப தப்பிச்ச." அப்படின்னோனே, "அக்கா நான் செய்யலனாலும் தப்பாயிடும்க்கா. செஞ்சாலும் தப்பாயிடும்க்கா. என்ன பண்ணுறதுன்னே ஒண்ணுமே புரியலக்கா எனக்கு." அப்படின்னோனே, "இங்க பாருடி, உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. புரியுதா? அவரு உன் புருஷன். அதனால புருஷன விட்டு குடுக்குறது புத்திசாலித்தனம்னு நெனச்சுட்டு இருக்கியா நீ? அக்கா நான் விட்டு குடுக்கலக்கா. ஆனா நான் அவர்கிட்ட சொல்லி தானக்கா ஆவணும். இங்க பாருடி, இப்ப நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னக்கா சொல்ற? சொல்லலன்னா தப்பாயிடும்க்கா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்லக்கா. மெயினா தெரிய வேண்டிய கும்பலுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா விஜய் கிட்ட அவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்புறம் விஜய் என்ன கேட்க மாட்டாரா? ஏன் நீ முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு, நீ தான் அவங்ககிட்ட டைம் வாங்கியிருக்கல்ல. டைம் வாங்குனா அப்ப அமைதியா இருப்பாளா அந்த ராகினி? அந்த ராகினி அவ ஆட்டத்த ஆரம்பிக்க மாட்டாளா?" அப்படின்னோனே, "நீ சொல்றதும் கரெக்ட் தான்டி. இதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். ஆனா நீ இப்போ விஜய் கிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது." அப்படின்னோனே, "நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. விஜய் கிட்ட மறைக்கிறேன்னு ஒவ்வொரு நொடியும் என்னால இருக்கவே முடியலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இந்த குற்ற உணர்ச்சியிலே நான் ஒரு வழி ஆயிடும் போல சொல்லிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "சரிடி அழாத. இதுக்கு ஒரு ஐடியா நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா." சரி அது போட்டும். உனக்கு ஏன் உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்ல? என்னக்கா சொல்ற?" "ஆமாடி. ஒரு வேளை வெண்ணிலா வந்துட்டா, உன் புருஷன் உன்ன விட்டு போயிடுவாருன்னு எந்த நம்பிக்கையில சொல்ற?" "அக்கா அவர் தான் சொன்னாரேக்கா, நான் வா வெண்ணிலான்னு கேட்கும்போது வெண்ணிலான்னு சொல்லிட்டு." "ஏய் அந்த ஒரு வார்த்தைய வச்சு நீ முடிவு பண்ணலாமாடி? அந்த ஒரு வார்த்தை உன்கிட்ட விளையாட்டு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு முடிவு பண்ணியிருக்கேன்." அப்படின்னோனே, "இல்லக்கா அவர் சொன்னாரே, சொன்னா அதுக்காக நடந்துருமா அது அப்படியே? அவர் விளையாட்டுக்கு உன்ன வெறுப்பேத்த கூட சொல்லியிருக்கலாம்டி. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உண்மையிலே விஜய் மனசுல என்ன இருக்கு? அவர் உன் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்காரு. வெண்ணிலாவோட அதிகமா அன்பு வச்சிருக்காரா நீ தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கினா மட்டும் தான் உன் வாழ்க்கைய காப்பாத்த முடியும் காவேரி." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. "அக்கா அப்போ விஜய் என் மேல உண்மையிலே நெறைய அன்பு வச்சிருக்காருன்னு நீ நெனைக்கிறியா?" "கண்டிப்பா வச்சிருப்பாருடி. அது எப்படி வச்சிருக்க முடியும்? நாங்க பார்க்கல விஜய. நாங்க பார்க்குற எங்களுக்கே தெரியுதுன்னா, கூட வாழ்ற உனக்கு தெரியாதா?" அப்படின்னோனே, அதெல்லாம் கரெக்ட்டு தான்க்கா. ஆனா அவரு ஏன் அந்த வார்த்தைய சொன்னாருன்னு தான் தெரியலையே. அத அவர்கிட்டயே கேளு. எப்படிக்கா கேட்கறது? இங்க பாருடி, நீ கேட்டு தான் ஆகணும். நீ கேட்டு எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம்." அப்படின்னோனே, "சரிக்கா நான் பார்க்குறேன். இங்க பாருடி, கண்டிப்பா இந்த விஷயத்த நீ உடனே விஜய் கிட்ட சொல்லவே கூடாது. சொல்றதுக்கு முன்னாடி விஜய் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கின்னு சொல்றது தான் நல்லது." அப்படின்னோனே, "சரிக்கா நான் அப்படியே பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க விஜய் என்ன பண்றாரு, "எங்க காவேரி ஆளே காணோம். ரொம்ப நேரம் ஆகுது தாத்தா. இன்னும் கூட வரல. எப்ப தாத்தா வரலையா தாத்தா அவ?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, "இல்லப்பா ரொம்ப நேரமா காணவே காணோம். எங்க போனான்னே தெரியல." அப்படின்னோனே, சரிப்பா உனக்கு எதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு." அப்படின்னோனே, "இல்ல தாத்தா அவர் எதுவுமே அனுப்பல." "சரிப்பா உனக்கு என்ன பிரச்சனை? காவேரி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே." "ஆமா தாத்தா." "அப்போ காவேரிக்கு ஒரு ஃபோன் பண்ணு. வீடியோ காலே பண்ணு. அப்பதானே அவள் எங்கே இருக்கான்னு தெரியும்." அப்படின்னோனே வீடியோ கால் பண்ணுறாங்க. காவேரி ஃபோன் "என்ன தாத்தா இது? காவேரி ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா." ஃபோன் பண்ணிட்டா தாத்தா." அப்படின்னோனே, "காவேரி நீ எங்கே இருக்க? சொல்லு காவேரி." அப்படின்னோனே, "ஏங்க நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நான் அப்புறமா பேசுகிறேன். நான் வந்துட்டுருக்கேங்க. வந்துருவேங்க." அப்படின்னோனே, "வந்துட்டுருக்கேன் வந்துருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. "என்ன தாத்தா கட் பண்ணிட்டா?" இல்லப்பா அவ தான் வரேன்னு சொல்லிட்டாளே." "இல்ல தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயே தீரணும் தாத்தா. மொதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்." அப்படின்னோனே, "உன்ன இங்க இருந்துன்னு வரும்போது வரப்போறா. இப்ப எதுக்கு ஓவரா ஃபிலிம் காட்டிட்டு இருக்காங்க எல்லாரும்? சீன் போட்டுட்டு இருக்காங்களே." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டு, "ஏம்மா உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? தேவையில்லாத விஷயத்துல நீ ஏம்மா தலையிற? புருஷன் பொண்டாட்டி 1000 அவங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது." அப்படின்றாரு தாத்தா. உடனே "தாத்தா நான் நல்லது தானே சொன்னேன்." அப்படின்ற மாரி ராகினி ஓவரா பண்றாங்க. இங்க விஜய் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. "இல்ல தாத்தா நான் போய் காவேரி முதல்ல பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அவ எங்க இருக்கான்னே தெரியல. அதுவும் இவ்ளோ லேட்டாலாம் வரவே மாட்டா. சான்ஸே கிடையாது." அப்படின்னோனே, அவ அப்படிதான். அவலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவ. அது கூட தெரியாம நெறைய பேர் இருக்காங்க. இங்க பாருங்க உங்க வேலை என்னமோ அத பாருங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க நம்ம விஜய். ராகினி இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எங்க காவேரி தேட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க மனசுலயே. இங்க காவேரி தேடி விஜய் எல்லா இடத்துலயும் மறுபடியும் காவேரிக்கு கால் பண்றாரு. காவேரி ஃபோனே அட்டெண்ட் பண்ணல. என்ன பண்றதுன்னு தவிச்சு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு.